வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாரியில் இருக்கிற பார்டர் கலரில் இந்த ப்ளவுஸோட கிளாத் இருக்குது. சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத் இதில் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையானது. இதில் பேட்ச் ஒர்க்கு டிசைன் பண்ணுறேன். பேட்ச் ஒர்க்லேயே பேரட் டிசைன் வர்ற மாதிரி இந்த பேட்ச் ஒர்க்கு பண்ணுறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இது பார்டர் கலரில் ப்ளவுஸோட கிளாத் இருக்குது. சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத் 1/4 மீட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ இது பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5 இன்ச்சு, ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். ஒரு கேன்வாஸை 2ஆக மடிக்கலாம். ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலேருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு நெக்கோட அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அடையாளப்படுத்துங்க. மேலே நெக்கோட அகலம் தைச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச்சு வரும். அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. நெக்குக்காக நம்ம வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு இதில் பாட் நெக் வரையலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே வர மாதிரி வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சு வர்ற அளவுக்கு இந்த டிசைன் அப்படியே பண்ணுறேன். நெக்குக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச்சு அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணி எடுங்க. வெளிப்பக்கம் வரைஞ்ச லைனில் ஃபஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நெக்கு பகுதியில் கட் பண்ணி எடுக்கலாம். நெக்கோட ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு சின்ன கேன்வாஸ் பீஸ் இருக்குது. இது அகலம் 3.5 இன்ச் இருக்குது, நீளம் 4.5 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்குது. இப்போ ஒரு சைடில் அந்த கார்னர் பகுதியிலேருந்து கொஞ்சம் வளைவாக அப்படியே வரையலாம். வரைஞ்சிட்டு இந்த சைடுக்கு வாங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு எஸ் டைப்பில் அந்த வளைவு வர மாதிரி இன்னொரு கார்னர் இருக்குது பாருங்கள். இந்த பகுதி வரை மேலே நம்ம ஃபஸ்ட்டில் வரைஞ்ச மாதிரி இந்த சைட்லேயும் அப்படியே வரைஞ்சிருங்க. இந்த கார்னர் பகுதி நமக்கு தேவையில்லை, கொஞ்சம் ரவுண்டாக வரைஞ்சிருக்கிறேன். இது 4 பீஸ் இருக்குது, சின்ன பீஸ். 4ஐயும் ஒன்றா மடிக்கலாம். மடிச்சுட்டு 3 இன்ச்சு நீளத்தில் இருக்குது, 1.25 இன்ச்சு அகலத்தில் வரைஞ்சிட்டு அதை அப்படியே கோவை வடிவமாக நம்ம வரைஞ்சி விடலாம். இது லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விடலாம். நெக்கு பகுதியில் நம்ம உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த கேன்வாஸ் வைங்க. வெளிப்பக்கம் உள்ள பீஸ் வச்சு லைட்டாக அயன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள பீஸ் எடுத்துருங்க. இப்போ நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பீஸ் எல்லாமே சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். எல்லாமே சேர்ந்த மாதிரி அயன் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இனி நம்ம தைக்கிறத பார்க்கலாம். கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். சென்டரில் ஒரு தையல் தைச்சிட்டு நம்ம நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது கிளாத்தும் விலகி வராது. நமக்கு நெக்கு பகுதியில் தைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ கேன்வாஸில் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கி 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. கிராஸில் கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். இப்போ உள்பக்கம் நமக்கு கேன்வாஸ் இருக்கும்போது நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ஈஸியாக திரும்பி கொடுக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி அடிப்பக்கமாக மடித்து தைச்சாச்சு. இதில் டாட் எல்லாமே பிடிச்சி விட்டுருக்குறேன். இது 1 சைடாக மடித்து தைச்ச கிராஸ் பீஸ். சாரியில் இருக்கிற ஏதாவது ஒரு டிசைன் கலரில் இந்த மாதிரி எடுத்து வைங்க. எடுத்துகிட்டு கிராஸ் பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் பைப்பிங் பண்ணுறதுக்கும் சேர்ந்த மாதிரி விட்டுட்டு ஷோல்டர் பகுதியிலேருந்து ஜாயிண்ட் ஆக்குறேன். நெக்கு பகுதியில் மேலே இருக்கிற பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கினாலும் போதும். கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சதுக்கப்புறம் இது அப்படியே அடிப்பக்கம் திருப்பி பைப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரி நெக்கு பகுதியில் நம்ம எட்ஜில் தைச்சிட்டு அந்த பைப்பிங் பண்ணும்போது இந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த கிராஸ் பீஸ் வந்து நமக்கு ஒரு பீஸில் தான்
அந்த நம்ம ஒன் சைடாக மடிச்சிருக்கிறோம், அந்த மடித்த பகுதி வந்து இதில் ஜாயிண்ட் ஆகாமல் அது தனியாக இருக்கும். ஒரு கிளாத்தில் தான் அதில் ஜாயிண்ட் ஆகும்போது நமக்கு அந்த பைப்பிங் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பைப்பிங் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் ஒரு லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கும்போதும் ஃப்ரண்ட்டில் தைக்கிறதுக்கும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு, பைப்பிங்க்கும் இந்த லேஸுக்கும் கொஞ்சம் இடைப்பட்ட பகுதியில் இந்த ப்ளவுஸோட கிளாத்து தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குறேன். தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த பீஸில் நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த லைனில் அப்படியே தைச்சி விட்டுருங்க. ஒரு சைடில் தான் அந்த கார்னராக வச்சுருக்கிறேன், இன்னொரு சைடு அப்படியே ரவுண்டாக இருக்குது. ஆனால் அந்த சைடில் நமக்கு கார்னராக தேவையில்லை. ஃபஸ்ட்டில் நம்ம வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் வளைவாக நம்ம வரைஞ்சி விட்டுட்டாலே போதும். இந்த மாதிரி இருக்குது. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கோவி பீஸுக்கும் அதே மாதிரி எட்ஜில் தைச்சி வெளிப்பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணலாம். இது கிராஸ் பீஸ், ஒன் சைடாக மடித்து தைக்க வேண்டாம், இந்த கார்னர் பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். மேலே கொஞ்சம் கிராஸ் பீஸ் அப்படியே நிற்கிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ மேலே இருக்கிற பீஸ் வந்து நம்ம மடித்து தைக்காமல் அப்படியே கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஆனால் கிராஸ் பீஸும் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரியே விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. முடிக்கும்போது நம்ம ஆரம்பித்த பகுதியில் உள்ள கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுட்டு அதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சேர்த்து இந்த மாதிரி முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இப்போ கட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி தைக்கும்போது ரெண்டு பகுதியும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கும். நமக்கு பைப்பிங் பண்ணும்போது அந்த பகுதியில் நூல் இலைகள்லாம் உள்பக்கமாக போயிடும். அடிப்பக்கமாக நல்லா திருப்பி விட்டுட்டு பைப்பிங்கில் தையல் படாமல் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. முடிக்கும்போது நம்ம அந்த கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் அந்த கார்னர் பகுதியில் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அப்படியே இது இருக்கும். அதை நம்ம அடிப்பக்கமாக அப்படி மடித்து விட்டுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்டு வந்து உள்பக்கமாக மறைஞ்சு போயிடும். அந்த கார்னர் பகுதியில் அந்த நூல் இலைகள்லாம் அந்த கிராஸ் பீஸ் வந்து அடிப்பக்கமாக திருப்பி விடும்போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இதை அப்படியே அடிப்பக்கம் திருப்பி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. அடிப்பக்கம் பாருங்கள், அந்த கிராஸ் பீஸை இந்த சைடில் மடித்து விட்டுருக்குறேன். இப்போ இந்த அதே மாதிரி கோவி பீஸுக்கு எல்லாமே நம்ம பைப்பிங் பண்ணலாம். கோவி பீஸுக்கும் அதே மாதிரி மேலே கொஞ்சம் கிராஸ் பீஸ் அப்படியே விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு முடிக்கும்போது நம்ம ஆரம்பித்த பகுதியில் கொஞ்சம் விட்டுருக்கோம் பாருங்கள் கிராஸ் பீஸ், அதை அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுட்டு இந்த சைடில் உள்ள பகுதியோட அதை அப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அப்படி முடிக்கணும். இது அப்படியே வெளிப்பக்கம் எடுத்துட்டு இந்த பகுதியில் நம்ம பைப்பிங் பண்ணுறோம் பாருங்கள், அந்த பகுதியோடு இது ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரணும். இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்ப்போம், இந்த மாதிரி ஜாயிண்ட் இருக்கும். இப்போ இதை அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணிடலாம். அந்த கார்னர் பகுதியில் நம்ம தச்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த கிராஸ் பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே நம்ம அடிப்பக்கம் மடித்து விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா வந்துடும். பைப்பிங்கில் தையல் படாமல் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. முடிக்கும்போது கொஞ்சம் ஆரம்பித்த பகுதியில் அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இது லாஸ்ட்டில் நம்ம தைக்கும்போது அடிப்பக்கமாக அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 4 பீஸுமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த பீஸை நம்ம இந்த முதுகு பாகத்தில் ஒன் சைடாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அடுத்ததாக இந்த 4 கோவி பீஸ் இருக்குது பாருங்கள், ஒரு பீஸ் இப்படி மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. அந்த கிராஸ் பீஸை அப்படியே அடிப்பக்கம் திருப்பி விட்டுட்டு அந்த பகுதியிலேருந்து ஜாயிண்ட் ஆக்கலாம். ஒரு பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொரு பீஸ் வைக்கலாம்.
அடுத்ததாக கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொரு பீஸ் வைக்கிறேன். அந்த கிராஸ் பீஸை தைக்கும்போது அடிப்பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த சைட்லேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். நாலாவதாக இது கொஞ்சம் அப்படியே கீழே பார்த்து இருக்கிற மாதிரி அப்படியே திருப்பி விட்டுறலாம். 4 பீஸுமே தைச்சி முடிச்சுட்டு அதோட கண்ணுக்கு ஒரு பீடு வச்சு தைச்சி முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் இந்த பேரட் டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப இந்த ப்ளவுஸுக்கு நல்லாயிருக்கு. இது உங்கள் சில்க் சாரியாக இருந்தது அப்படின்னா அந்த பார்டரில் வர அந்த ஜரி பார்டரை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.